ஹலோ ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம இந்தியன் மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் கார் அப்படின்றது இன்னைக்கு மார்க்கெட்லேயே இல்லையா? ஒரு பக்கம் நான் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக போனோம்னா மைலேஜை கம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மைலேஜ் சென்ட்ரிக்காக போனோம்னா பர்ஃபார்மன்ஸை கம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்குது. இல்லை ஃபீச்சர்ஸ் சென்ட்ரிக்காக போனோம்னா ஒரு சில இடத்துல சேஃப்டியை கம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்குது. அப்போ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கார் கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பீப்புள் இன்னைக்கு வேல்யூ ஃபார் மணி சென்ட்ரிக்காக தான் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இன்னைக்கு டாடா நெக்ஸானோட டர்போ சிஎன்ஜி தான் நம்மக்கிட்ட இருக்கு. நெறைய பேர் கேட்டது இந்த டர்போ சிஎன்ஜி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது. ரியல் டைமில் 22+ அப்படின்றது இந்த காரோட மைலேஜாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், அதே சமயம் மைலேஜும் கிடைக்கும். நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு நெருடல் இருக்கும். டீசலோட எவேஷன் அப்படின்றது எப்போ நடக்க போகுது, ஒரு டீசல் வாங்கலாமா அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கும். இதுவே நீங்கள் டர்போ பெட்ரோல் போகிறீங்கன்னா மைலேஜ் கம்ப்ரமைஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இந்த பர்டிகுலர் மாடல் எனக்கு ஃபீல் ஆச்சு. டாடா நெக்ஸானோட ஸ்மார்ட் ப்ளஸ் சிஎன்ஜி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆன் ரோட் 10.8 lakhsல இந்த கார் அப்படின்றது கிடைக்குது. டாடா நெக்ஸான் அப்படின்னு வந்தாவே நிறைய பேர் கேட்குறது சர்வீஸ் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி இருக்குமா, பிரச்சனைகள் இல்லாமல் ஓடுமா, நான் ஒரு 10 to 12 வருஷம் வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது. அடுத்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி பற்றியும் கேட்பீங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி கொடுக்குறேன். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கூட சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு மாசிவான ஒரு ஷவர் கொடுத்துடலாம். நீங்கள் டாடா நிறுவனத்தில் நல்ல சர்வீஸ் குவாலிட்டியோட கார் எடுக்கணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இவ்வளோ ரீச் பண்ணலாம். சப்போஸ் சர்வீஸில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம கன்சல்டேஷன் நம்பர் வீடியோக்கு கீழே எப்போவுமே இருக்கும். அதுக்கு ரீச் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அதை ரிசால்வ் பண்ணி கொடுக்குறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட விமர்சனத்துக்குள்ள போகும்போது அதோட சேஃப்டி ரீதியாக நம்ம பேசுவோம். இங்கே நெக்ஸானோட இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் சிஎன்ஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ரீதியாக ஒரு கேள்விகள் இருக்கும். அதாவது வந்து சிஎன்ஜி பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இங்கே இல்லை. 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடல் அப்படின்றது வாங்கியிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரல் ரீதியாக எந்த விதமான குறைகளும் இல்லை. ஒரு சில பேர் சொல்றது ரஸ்ட் இஷ்யூ சொல்றீங்க. அது வந்து கீப் ஆன் நீங்க அதிகமாக நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வர மாதிரி சொல்கிறீங்க. பட் புது நெக்ஸானில் அது வருதான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்லையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேசுகிறப்போ வந்து டாட்டாவில் வந்து ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. இருந்துச்சு. பட் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. சரி, வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சாலிடாக இருக்குது. அது எல்லாம் எந்த விதமான குறைகளும் சொல்ல முடியாது. நல்லா தரமாக தான் கொடுத்துருக்காங்க. கர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி மாடல் போனீங்கன்னா 1315 கிலோ கிட்ட வருதுங்க. 1315 கிலோ அப்படின்றப்போ அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினோட பவர் டெலிவரியை லீனியராக கொடுக்குற மாதிரி வச்சிருது. சரி, என்ஜினை பற்றி பேசுவோம். அப்போ தான் வந்து முழுமையான ஒரு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நமக்கு 1.2 லிட்டரில் 3 சிலிண்டரில் ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தோட சிஎன்ஜியும் பேராகி வந்திருக்கு. இப்போது ரிஃபைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அடுத்து பேசுவோம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டார்க்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் என்ன கிடைக்குதோ அதே அளவுக்கு சிஎன்ஜிலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 170 என்எம்ங்க. பவரை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோலில் 118 பிஹெச்பி, இங்கே வந்து 99 பிஹெச்பி, கிட்டத்தட்ட ஒரு 18 பிஹெச்பி டு 19 பிஹெச்பி டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குது. ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 22 அப்படின்றது எடுத்துகிட்டு வர முடியுது. சிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு 17 to 16 அப்படின்றது கிடைக்கும். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பற்றி பேசணும்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ரிஃபைண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை, கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தேவை. அதை கூடிய சீக்கிரம் வந்து இதோட அப்டேட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். இது போக இன்சுலேஷன் கேட்டிங்கன்னா
லைனஸ்க்கு ப்ராப்பரான என்விஹெச் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்ஜின் கார்டு அப்படின்றது மிஸ் அவுட் தான். டர்போவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு திக் சீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத பார்க்க முடியுது. ரியல் டைமில் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 99 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1315 கிலோகிராம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி பவர் டு வெயிட் ரேஷியோ 75 ஹார்ஸ் பவர் பெர் டன்னாக இருக்குங்க. லீனியரான அந்த சர்ஜாக தான் இருக்கும். அக்ரெசிவான சர்ஜ் அப்படின்றது இங்கே கிடைக்காது. இது பிளாட்ஃபார்மை பொறுத்து பார்க்கும்போது டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் தான், அந்த ரிவைஸ்ட் X1 பிளாட்ஃபார்ம் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்க, இன்ஜின் பொறுத்து அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது சிஎன்ஜி போனோம்னா லாங்குவிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ட்ரை கேஸ் அப்படின்றனால நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் சிஎன்ஜியில் ஓட்டுறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து பெட்ரோலில் ட்ராவல் பண்ணுங்க. அப்போ தான் என்ஜின்கான லூப்ரிகேஷன் அப்படின்றது பெட்டராக கிடைக்கும். இது அந்த இன்ஜினோட லைஃபை பாதுகாத்து கொடுக்கும். இதை தவிர பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆக்டேன் ரேட்டிங்கும் ஜாஸ்தி கம்பேர்ட் டு பெட்ரோல் அப்படின்றப்போ. நெக்ஸனோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் டெஃபினெட்லி இது ஒரு பெஞ்ச் மார்க்குங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட்டில் ஒரு மினிமலான கிரில் பிளே அப்படின்றது நடந்திருக்கு. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அடிபாடுகளுக்கு அந்த பெயிண்ட் உரிச்சு போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்த்து கொடுக்குது. நல்ல ஒரு வைடான ஏர்டாம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 mm இருக்குது. இன்னைக்கு இந்தியன் ரோட்ஸில் எல்லா விதமான ரோட்ஸையும் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இது. அப்ரோச், டிபார்ச்சர் ஆங்கிள், அதுக்கப்புறம் ரேம்ப் பிரேக் ஆங்கிள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருப்பதா இதில் வரைக்கும் எந்த ஒரு யூசஸும் சொன்னதில்லை. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் தான். டிஆர்எல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஹெட்லாம்போட வெளிச்சம் டீசெண்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஃபாக் லாம்ப்ஸ் ஆட் பண்ணுறப்ப வார்ம் வெயிட்டில் போங்க. பியூர் வெயிட் அப்படின்றது நமக்கும் பிரோஜனம் இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்காது, தொந்தரவாக தான் இருக்கும். நெக்ஸானோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ரியரை பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு கூப்பே லேயரில் ஒரு ஸ்லோப்பிங்காக தான் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போகிறப்ப அந்த ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். 2498 mm அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலோட வீல் பேஸாக இருக்குது. அகலத்தை பொறுத்த வரைக்கும் 1804 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் கம்பீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 3XO அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு வித் கொண்டதாக இருக்குது. ஸோ 3XO பிரெஸா கூட கம்பேர் பண்ணி ரியல் டைமில் டைமென்ஷன் ரீதியாக அந்த நெக்ஸான் எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு எவிடென்ட்டாக காமிச்சு கொடுத்துருக்கேன். டோஸோட ஹெஃப் பற்றி பேசணும்னா டோஸ்லாம் நல்லா ஹெவியாக தாங்க இருக்குது. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஃபீல் ஆகலை. நல்ல சாலிடான ஒரு தட்டுணர்வு கிடைக்குது. நீங்கள் டயர் ப்ரொஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் வீல்ஸ் தாங்க இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் மாடலில் கிடைக்குது. 195, 60, 16 ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. நீங்கள் இதை தாண்டி டாப் ஆஃப் த லைன்லாம் போகும்போது உங்களுக்கு 215 ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிடைக்கும். லைனஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செமி கன்சீல்டாக இருக்குது. பட் லைனஸ்க்கான இன்சுலேஷன் ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. வீலாக் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாக போகாமல் ஆப்டாக தான் போயிருக்காங்க. வாவியம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளாக கிடைச்சிருக்கு, ஃபோல்டபுளாக இல்லை. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எம்பட் பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியும். சாவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் மாடல் போகிறப்ப தான் உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கோட ஃப்ளிப் கீயாக கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் போகிறப்ப இந்த மாதிரி கிடையாதுங்க. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு லாக், அன்லாக், அதுக்கப்புறம் ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்விட்சும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கீ கிடைக்குது. ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட் போகிறப்ப தான் உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்வியும் கிடைக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே சாப் ஆஃப் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உட்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு அடைஞ்ச ஃபீலை கொடுக்குது ஒரு சில டைமில். பட் நான் அதை உள்ளே போகிறப்ப இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் டிஎல்ஓ வந்து வெளிச்சம் நல்லா உள்ள கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் எனஃபாக இருக்குது. உள்ளே வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் பிளாக் தீம் அப்படின்றனால அந்த ரூமியரான ஒரு ஸ்பேசிங் அப்படின்றது வந்து நமக்கு வந்து விர்ச்சுவலாக நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இங்கே பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. பிளாக் எலிமெண்ட் அப்படின்றது இங்கே பண்ணலை. ஃபங்க்ஷன் பொறுத்து பேசலாம் அப்படின்னு வரப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் செட் வித் கால் ஸ்ப்ரிங்ஸோட போயிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி இண்டிபெண்டன்ட் செட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்ப்ரிங் ப்ரொஃபைலுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்ப்ரிங்ஸ், ஸ்டெபிலைசர் பார், ஷாக் அப்சர்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முந்தின நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. பட் இந்த நெக்ஸானை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னட் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட்லிங் கேரக்டரையும் அதே மாதிரி பாடி ரோலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டேம்பர் கேலிப்ரேஷன் கூட போயிருக்காங்க. உங்களுக்கு பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரேரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரேக்கிங் பவர் வந்து அடிக்குவேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். அதில் தான் எந்த குறைகளும் இருக்காது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் பர்சனலாக ஒரு நெக்ஸான் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பார்க்கக்கூடிய யூசர்ஸும் தெரிஞ்சுக்கிடும். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பேசிடும். ஹேண்ட்லிங் கேரக்டர் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்ட்ரெயிட் லைனில்
ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லையுமே ராக் சாலிடாக தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடோ பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா வின் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பாடி ரோல் வந்து கார்னர்ஸில் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 208 ஓடிக்கும் போது அது தெரியதான் செய்யுது. மற்றபடி வந்து லெஃப்ட் ரைட் எடுக்கிறப்போ ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்லாம் கேட்டிங்கன்னா ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில் உண்மையிலுமே முடிஞ்ச வரைக்கும் உழைப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சரிங்க, இப்போ வாங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். டெய்ல் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே கிடைக்கல, இங்கே இருக்குது. இந்த கன்சோல் மட்டும்தாங்க க்ளோ அப் ஆகுது. எல்இடி கன்சோல் தான். உங்களுக்கு இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் இந்த இடத்துல க்ளோ ஆகுங்க, ரைட் சைடில் க்ளோ ஆகாது. ஹாலஜனில் தான் இது போயிருக்காங்க. கீழே 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்றது கிடைக்குது. 4 சென்சார் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பம்பர்ஸோட குவாலிட்டியில் நல்லா இருக்குது. வந்து பிளாக்ல தான் போட்டிருக்காங்க அப்படின்ற போது சின்ன சின்ன காயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உரியாமல் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். நல்ல குவாலிட்டிங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்றது இந்த மாடலில் கிடையாது. இங்கே ரியரில் டீஃபாகரும் வைப்பர் ரெண்டுமே மிஸ் அவுட் ஆகுது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டீஃபாகர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, ஒரு பேசிக்கான ஆண்டனா தான். உங்களுக்கு வந்து ஸ்பாயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பெயிண்டட் பிளாக் கன்சோல் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்ஜி அப்படின்னு போனாவே எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ் பூட் ஸ்பேஸ் இருக்காது. இதுதான் மற்ற நிறுவனங்கள் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பல வருடங்களாக அந்த ட்வின் சிலிண்டர் டெக்கை பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஹுண்டாயும் இதை பார்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ மாருதி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக அந்த ட்வின் சிலிண்டர் தாங்க பெட்டர். ஏன்னா ட்வின் சிலிண்டர் வச்சு பிளேஸ் பண்ணி இவங்க ஸ்பேர் டயரையுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயர் தூக்கல மாருதி மாதிரி. அது வந்து எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பட்டுச்சு. உங்களுக்கு 2 சிஎன்ஜி டேங்க்ஸ் இருக்குது. இதோட ஃபில்லிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 8 to 8.5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குங்க ரியல் டைமில். உங்களுக்கு 60-40 ஸ்பிட்டெல்லாம் கிடைக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூட் லேம்ப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பூட் லேம்பும் இல்லை, மிஸ் அவுட் தான் இந்த பர்டிகுலர் மாடலில். பார்சல் ட்ரே வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக போட்டுக்க முடியும். ஸோ பூட்டில் திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான ஒரு பூட் தான், லோடிங் ட்ரிப்பில் எதுவுமே கிடையாது சிலிண்டர்ஸ் இருக்கிறனால. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பூட் தான், திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பூட் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த டெயில் கேட்டில் ஆக்சஸே பண்ண முடியாது. நீங்கள் ரிமோட்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. உள்ள ஒரு சுவிட்ச் இருக்கும், அதில் தான் நீங்கள் பூட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு சுவிட்ச் வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் எல்லா பக்கமுமே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் பவர் விண்டோஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது இந்த மாடலில். அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சின்னதாக நெக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்வீட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே பேக் டோர்ஸில் கிடைக்காது. இப்போ இந்த டாடா நெக்ஸானோட இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். உள்ளே ஏறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உள்ளே இறங்குறப்பவும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்தி ஏறி இறங்கணும். ஏறி இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஏறி இறங்கணும். பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போது உள்ளே உட்காரலாம். உள்ளே உட்காந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், அதாவது இந்த டிரைவர் சீட் அப்படின்றது என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் ஒரு டீசென்ட் எனஃபான ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் அப்படின்றது கிடைக்குது. காலை வந்து சென்டரில் நீட்டி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது வந்து குறையே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு துளி மேபி வந்து சீட்ஸ் வந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டெஃபினெட்லி ரியர் சீட்டில் உட்காரவங்க ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எர்கனாமிக்கலி அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெக் ரூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸில் ஆள் இல்லை, நம்ம ஃபுல்லாக தள்ளி உட்காரோம். டிரைவர் சீட்டில் ஆள் இருப்பாங்க, பட் கோ டிரைவில் ஆள் இல்லாத டைம் நம்ம ஃபுல்லாக முன்னாடி தள்ளி வச்சோம்னா இங்கே பாருங்கள் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. நல்லா கன்வீனியன்ட்டாக நம்ம உட்காந்து வரலாம். லாங் ட்ராவலுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. பட் இதில் மினிமம் லெக் ரூமும் நம்ம பார்க்கணும். மினிமம் லெக் ரூம் அப்படின்றத பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை மடக்கி வச்சிங்கன்னா ஓகே முட்டாது, காலை நீட்டினீங்கன்னா கண்டிப்பாக முட்டும். பட் மேனேஜபிளாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, கால நேரத்தில் போய் முட்டும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய சீட்டை பின்னாடி நகர்த்தி வச்சிங்கன்னா என்ன லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் வந்து ஓரளவுக்கு வந்து பெரிதாக தான் இருக்குது. 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தான் ரியர் சீட்டோட ஸ்பேஸிங்காக இருக்க போகுது. உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் கேபினை பொறுத்த வரைக்கும் ஏரியா இருக்கான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் எனக்கு மறைக்கிறது, கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டை குறுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. உள்ளே வந்து ஃபுல் பிளாக் அப்படின்ற போது அந்த ரூமியரான ஒரு ஃபீல் மிஸ் அவுட் ஆகுதுங்க. இங்கே திரும்புற அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து அந்த ஐ சைட் அப்படின்றத மறைக்குது. வெளிச்சம் நல்லா கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து இது பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு குவார்ட்டர் பேனலில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. சரி உட்காந்துருக்குறோம், முதுகுக்கான சப்போர்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் இல்லை. ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலில் கொடுக்கல. நீங்கள் ஹெட்ரூம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 5.7 ஃபீட் கிட்ட நான் ஆயிருக்கேன். ஒரு 6 அடி கிட்ட இருந்தீங்கன்னா மேபி தலை உரையலாங்க. ஸோ இதுதான் ஹெட்ரூம் பொறுத்து.
மற்றபடி 3 ELR சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ரியரில் ஏசி ஒன்ஸ் மிஸ்ஸிங் தான் இந்த வேரியண்ட்டில். பட் ஃப்ரண்ட்டில் இருக்க த்ரோ வந்து எனஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம். பட் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். கேபின் லேம்ப் எதுவும் கொடுக்கல இங்கே. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக் தான், ஹார்ட் பிளாஸ்டிக்ஸில் தான் போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேனல்ஸோடு இருக்குது. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க. உங்களுக்கு ஏசி வென்ஸோட நார்ம் குவாலிட்டி ஃப்ரெஜெல்லாம் இல்லை. ஃபைன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி பேசுகிறேனால இந்த மாடல் இருந்தால் இதுவுமே கிடைக்குது. உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஒரு IRVM அப்படின்றத போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியில் கேபின் லேம்ப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே ஹாலஜன் இல்லை. த்ரூ அவுட் வந்து எல்இடி போயிருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. ரியரில் மட்டும்தான் அந்த கைடில் மட்டும்தான் ஹாலஜனில் ஃபீல் ஆச்சு. ஓகே. வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்றது கோ டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் இல்லை. பட் டாப் ஆஃப் த லைன்ஸ் போகும்போது கிடைக்கும். நல்ல ஒரு தாராளமான அகலமான ஒரு க்ளோ பாக்ஸ் தாங்க. ஏகப்பட்ட திங்ஸ் இதுக்குள்ள வச்சுக்க முடியும். நல்லா ப்ராக்டிக்கலாக யூட்டிலிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், பென் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேவுமே கிடைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த மாடல்ஸ் போகிறப்போ. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சில் ஹார்மன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸோட கிடைக்குது. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒயர்டாக ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் தான். கேளுங்க. ஓகேங்க. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு அவுட்புட் கேட்கணும் அப்படின்னா. அடுத்து ரிவர்ஸ் கேமரா கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக்கில் வராதுங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஏசி தான். பட் சில்லர் யூனிட்டுங்க. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. நல்ல ஒரு த்ரோ இருக்குது. உங்களுக்கு ஸ்பீட் வந்து லெவல் 1ல் தான் வச்சுருக்கேன். பட் த்ரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குறைகளும் இல்லை. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே பார்க்குறப்போ ஒரு 12 வோல்ட் அடாப்டர், ஒரு USB டைப் A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் இருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு. சென்டர் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து ட்ரைவ் மோட்ஸ் வர இடத்த அப்படியே டம்மி பண்ணி விட்டுருக்குறாங்க. 2 ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றத வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட் அப்படின்றத மிஸ் அவுட் தான் இங்கே. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள். உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக தான் போயிருக்காங்க. டீசென்ட் எனஃப்ங்க. அதாவது வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் அனலாக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் ஃபேன் ஆஃப் அன் அனலாக் கிளஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது டீசென்ட் எனஃப். உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த பர்டிகுலர் மாடல் ஆக்சுவலாக வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடையாது. இதுக்கு அடுத்த மாடல் ஆனால் ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ்ல தான் கிடைக்குது. அந்த சன்ரூஃப் மாடலில் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டியரிங்கில் நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இந்த மாடலில் தான் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இல்லை, மிஸ் அவுட் தான். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் டாடா கார்ஸில் வரக்கூடியது தான். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் அப்படின்றது மிஸ் அவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் எர்கனாமிக்லி பெட்டராக இருந்திருக்கும். ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டாக இருந்தாலும் ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பெடல் அப்படின்றது ஒரு மேஜர் மிஸ் அவுட்டை நான் இங்கே பார்க்குறேங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் தை சப்போர்ட் வந்து ஃப்ரண்ட் டிரைவருக்கு ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பர்டிகுலர் மாடலில் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடையாது. கிரியேட்டிவ் போகிறப்ப தான் நமக்கு கிடைக்குதுங்க. உள்ளே உட்காந்துருக்கிறப்போ லம்பார்க்கான சப்போர்ட் ப்ராப்பராக இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாடலில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் எனக்கு போனட் விசிபிலிட்டி அப்படின்றது கிளியராக இருக்குங்க. நான் ஒரு 5.7 ஃபீட் இருப்பேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து ரைட் சைட் போனட் விசிபிலிட்டியும் சரி, லெஃப்ட் சைட் போனட் விசிபிலிட்டியும் சரி கிளியராக இருக்குது. அதில் எந்த விதமான குறைகளும் எனக்கு தெரியல. பிளைண்ட் ஸ்பாட் டெஃபினெட்லி இந்த ஏப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஹில் ஸ்டேஷன்ஸில் இல்லை கார்னர்ஸில் வந்து இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கி கொடுக்கும். மற்றபடி ஸ்பாட்டான தான் இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள்
ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது இங்கே பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் இந்த பர்டிகுலர் மாடலில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர், அது கூட ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இப்படி சைடில் தான் வச்சுக்க முடியும். இங்கே ஓவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக்கை லேஅவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்க. நெக்ஸான் சிஎன்ஜி அப்படின்னு வரும்போது எல்லாருமே கேட்கறது சிஎன்ஜியை பொறுத்து ரிலையபிலிட்டி கேட்பீங்க. ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் வேண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓஇஎம்மாக வரது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிளாஸ்ட்டோ பிரச்சனைகளோ இதுநாள் வரைக்கும் வந்ததில்ல. இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா இந்த பிராண்ட் இல்லை பொதுவாக. சரிங்களா? சிஎன்ஜி பிளாஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜியில் நிறைய ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய காம்ப்ரமைசஸ் தான். சிஎன்ஜி கிட்ட இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் BS6 ஸ்டேஜ் 2 வந்து ரூ. 70,000 வருது. பட் நிறைய இடத்துல வெறும் ரூ. 40,000 50,000 ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அப்போ அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா சேஃப்டியில் மிகப்பெரிய காம்ப்ரமைஸாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஓஎம்ல போகிறப்ப ஏன் 1 லேக் கூட வருதுன்னா அதுக்கு அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சேஃப்டியும் நல்லா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சிஎன்ஜி அப்படின்னு வரும்போது அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க. ஓஎம்ல இந்த பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம். அது நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா சேஃப்டி ப்ரெஷர் வால்வ்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சிங்கிள் அட்வான்ஸ்டு ECU தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக சிஎன்ஜிலேயே இந்த கார் ரன் ஆகும், பெட்ரோல் இல்லைனாலும். பட் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோலை பயன்படுத்துங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் சிஎன்ஜியில் ஓடிச்சுன்னா 100 கிலோமீட்டர் பெட்ரோல் அப்படின்றத எடுத்து கொண்டு போங்க. அடுத்து எல்லாருமே கேட்குறது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் வந்து ரிலையபிலிட்டி, நெக்ஸான் ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியில் நமக்கு டர்போ பெட்ரோல் கூட சிஎன்ஜி பேர் பண்ணி தர ஒரே பிராண்ட் வந்து இப்போ டாட்டா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் டாட்டா இல்லை, ஒரு டர்போ பெட்ரோல் வேணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும், மைலேஜும் வேணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் இதுதான். நீங்கள் டீசல் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டர்போ பெட்ரோல் சிஎன்ஜி அப்படிங்கும்போது இது மட்டும் தான் சாய்ஸாக இருக்குது. அதனால நமக்கு வந்து இவங்க ஒரு யூனிக்கான இருக்கிறனால நமக்கு வேறு சாய்ஸஸ் அப்படின்றது இங்கே கிடையாது. சர்வீஸை பொறுத்து தான் வந்து டாட்டாவோட ரிலையபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இங்கே விக்டரி டாட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் குறைகள் இருந்ததில்லை. நீங்கள் பர்சனலாக லைவாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். வைப்ரேஷன்ஸ் இருக்குதாங்க செய்யுது இன்ஜினில். அது வந்து நீங்கள் டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு சிட்டி ட்ராவல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. எனக்கு அதை தாண்டி வந்து அப்பப்போ அக்கேஷனலாக நான் ஹைவேஸும் போவேன். எனக்கு இந்த டிபிஎஃப் பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சிட்டியில் எனக்கு மோஸ்ட்லி சிஎன்ஜி அப்படின்றது கிடைக்குது அப்படின்றப்போ நீங்கள் இந்த டர்போ பெட்ரோல் பேட் வித் சிஎன்ஜி அப்படின்னு போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் டைமில் ஒரு 15 to 17 அப்படின்றது கிடைக்கும். ஹைவேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 20+ அப்படின்றது மைலேஜ் ஆகியிருக்கும். அப்போது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஒரு பேலன்ஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஏன்னா இதை தாண்டி நீங்கள் பிரஸா போகும்போது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அங்கே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் கரெக்ட். அப்போ பவர் அப்படின்றது இன்னும் வந்து ரொம்ப லீனியராக இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓகேவாக இருக்கும். பட் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லக்கிஷான ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த டர்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி அப்படின்றது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட எடுங்க எப்போவுமே வந்து டாடா நிறுவன கார்கள் எடுக்கிறப்போ. அடுத்து ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸானோட பெட்ரோல் வரும்போது ஆன் ரோட் ப்ரைஸில் ஒரு ₹1,00,000 குறைஞ்சிருந்தாலும் ரியல் டைமில் ஒரு 11 கிட்ட தான் மைலேஜ் கிடைக்கும். அப்போ 25,000 அப்படின்றது ஓனர்ஷிப் காஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.8 lakhs ₹1,00,000 கூட வந்தாலும் நமக்கு ரியல் டைமில் மைலேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஆவரேஜ் மந்த்லி ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றது 22,000. அப்போது உங்களுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் தான் கிடைக்குது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் வாங்கினீங்கன்னா அதிக கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவாங்க எடுங்க. மாதமே நான் ஒரு 1,500 2,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் என்னால் மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். எஸ்ஐஆர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேஷன் அப்படின்றது எல்லாருமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு அந்த ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. 2 ஃபார்ம் கொடுக்கணுங்க. ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுத்தா 2வது ஃபார்மை கேட்டு வாங்க. ஏன்னா 2வது ஃபார்ம் அப்படின்றது தான் நமக்கான ஒரு ப்ரூஃப் நீங்கள் அதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஏன்னா இந்த எலெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத பொறுப்பெடுத்து பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு வருத்தப்படணும். நம்மளால் ஓட் போட முடியல அப்படின்னா வருத்தப்படணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும் அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நிற்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அசாச்சரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பை.